மகாநதி. விஜயை தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவேரிக்கும் காவேரி குடும்பத்துக்கும் கண்டிப்பா விஜய் இப்படி புரிய வச்சா விஜய எதிரியா நினைக்கிற காவேரி அம்மாவே விஜய் கூட காவேரி சேர்த்து வைப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கதையை ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் பரவாயில்ல, பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் பரவாயில்ல, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கதையை ஃபுல்லா கேட்டு கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கதைக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போதான் அடுத்தடுத்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நான் அப்டேட் பண்ண முடியும். அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள நம்ம போலாம். இங்க நம்ம காவேரி எப்படியாவது விஜய் கிட்ட பேசணும் தான் பேகை தூக்கிக்கிட்டு சாவி கொடுக்குற கேப்ல வீட்டுக்குள்ளேயும் வராங்க. ஆனா இங்க விஜய் வந்து காவிரியா நம்மள்ட்ட பேசுவான்னு விஜய் நிக்கிறாரு. விஜய் தன்னை கூப்பிடுவாருன்னு காவேரி நிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை பார்த்துனாலே தவிர யாருமே எதுவுமே பேசவே இல்லை. அதனால காவேரி நின்று பார்த்துட்டு இவர் நம்மள்ட்ட பேச மாட்டாரு அப்படின்னு வெக்ஸ் ஆகி அவங்களும் சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்க விஜயும் அப்போ நம்மளையும் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை, அப்படிதானே போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயும் எனக்கெல்லாம் நிக்கிறாரு. தாத்தா எவ்வளவு சொல்றாங்க, காவேரி நான் சொல்றது கேளுமா, நீ விஜய் தப்பா புரிஞ்சுட்டாமா, நான் சொல்றது கேளுமான்னு சொல்லி எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா காவேரி இங்க எதையுமே கேட்கதா இல்லை. காவேரி ரொம்ப சோகமா அங்கிருந்து கிளம்பியும் போறாங்க. போற காவேரி இங்க அவங்க அம்மா நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம், டிக்கெட் போட்டு வைங்க மாப்பிள்ள அப்படின்னு குமரன்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல குமரனும் யமுனாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க சரி கங்காவும் நாம கொடைக்கானல்லாம் போக வேணாம், கொடைக்கானல்லாம் போனா கண்டிப்பா காவேரி விஜயும் ஒண்ணு சேர முடியாது, கண்டிப்பா விஜய் காவிரியை புரிஞ்சுட்டு வருவாரு அப்படின்னு இங்க குமரனும் யமுனாட்ட பேசியிருக்காரு. அதனால மாதிரி கங்காட்டி பேசியிருந்தாங்க. அதனால கங்கா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நம்ம கொடைக்கானல் போக வேணாம், இங்கேயே ஒரு வீட்டு வாடகை எடுத்து கொஞ்ச நாளைக்கு தங்கி இருப்போம், அதுக்கப்புறம் பார்த்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு கங்காவும் சொல்லிடுறாங்க. அதனால குமரன் பக்கத்திலே அந்த விஜய் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு பார்த்திருக்காரு. ஸோ அங்கதான் போக போறோம் அப்படின்னு இங்க சாரதாட்ட சொல்றாங்க குமரன். அதை கேட்டோம் சாரதா, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாம கொடைக்கானலுக்கே போயிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அதே இடத்துல குமரன் சொல்றாரு, என்னத்த அடிக்கடி நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த வீட்டுடைய மூத்த மகன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது என்னுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, எனக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாம இப்போ உடனே கொடைக்கானல் போக வேணாம். ஏன் மாப்பிள்ள இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இல்லத்த நான் சொல்றது கேளுங்க, எனக்காக நாம இப்போ உடனே கொடைக்கானல் போக வேணாம், கொஞ்ச நாள் நம்ம இங்க இருப்போம், அதுக்கப்புறமா நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த புது வீட்டுக்கும் போறாங்க. இங்க போனதுக்கு அப்புறமாவும் காவேரி அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுல தான் இருக்காங்க. அப்போ கங்கா கேட்குறாங்க, ஏன் காவேரி இப்போ இவ்வளவு அழுகுறால, நீ ஏன் விஜய் கிட்ட பேசிருக்க கூடாது, கேட்டுக்கணும்ல நீ உன் மனசு இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா என்னால எதுவும் கேட்க முடியல, எனக்கு அவரை பார்த்தாலே அழுகுதான் வருது, என்ன ஒரு சில நேரத்துல அப்படி பார்த்துக்கிட்டாரு, ஆனா இப்போ ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு காவேரி அழுகுறாங்க. அதே மாதிரிதான் இங்க விஜயும் காவேரி தன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் மேல கோபமா இருக்காங்க. சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்க கூடாது, ஆனா அப்போ இருந்த சூழ்நிலை போட்டுட்டேன், ஆனா அதுக்காக நான் ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு இங்க விஜய் தனக்குள்ளேயே ஒரு குற்றம் வச்சு அழுகுறாரு. அதை பார்த்த பாட்டி விஜய்கிட்ட பேசுறாங்க, விஜய் நான் சொல்றத கேளுப்பா, இப்போ உனக்கும் காவேரிக்கும் இடையில இருக்கிறது சின்ன மனஸ்தாபம், ஆனா அது வந்து காவேரியுடைய அம்மாவுக்கு புரியாது, அவங்க குடும்பத்துக்கு தெரியாது, நாம அதை சொல்லி புரிய வைக்கணும்ப்பா, அதை மட்டும் புரிய வச்சிட்டோம்னா கண்டிப்பா அவங்களும் உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்கப்பா. பாட்டி நான் எவ்வளவு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் பாட்டி, ஆனா அவங்க யாரும் என்ன கேட்க ரெடியா இல்லை, ஏன் நீங்க சொல்ற கூட கேட்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் என்ன பாட்டி பண்ண முடியும். இருக்கு விஜய், ஒரு வழி இருக்கு, நம்ம லாயர் இருக்கார்ல, நான் அவர்கிட்ட இப்பதான் பேசினேன், அவர் என்ன சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்றாரு விஜய். பாட்டி நம்ம சொல்லியே அவங்க புரிஞ்சுக்கல, மூணாவது நாள் சொல்லி எப்படியே பாட்டி புரிஞ்சுப்பாங்க, அப்படி இல்லைப்பா விஜய், நாம பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா, நான் சொல்றது கேளு அப்படின்னு பாட்டி விஜய் சமாதானப்படுத்தி அந்த வக்கீலை வர சொல்றாங்க. வக்கீல் வந்ததும் வக்கீல்கிட்ட நம்ம விஜய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சதும் அந்த லாயர் கேட்குறாங்க, ஓகே சார் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணீங்களே அந்த கான்ட்ராக்டோடைய பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கு சார் அப்படின்னு விஜய் எடுத்து கொடுக்குறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு, இல்லை சார் படத்தை தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் நேரில் இது வரைக்கும் ஏன் என்னுடைய இந்த வக்கீல் தொழிலை நான் பார்த்ததே இல்லை, உங்களை தான் பார்க்குறேன், ஆனால் நீங்களும் இப்படிலாம் நடந்திருக்கீங்களே, நான் உங்களை பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி தான் 2 பேர் இருந்தீங்க, அவருக்காக நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் மாற்றுனீங்களே சார், அப்படி இருக்கும்போது இதை ஏன் சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் அந்த சூழ்நிலை எங்கள் தாத்தா என்ன
மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. அப்போ இருந்த சூழ்நிலைக்கு நான் பண்ணிட்டேன். ஆனால் தப்புன்னு உணர்ந்துட்டேன். கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் வரைக்கும் டாமன் மாதிரி அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்னை பற்றி அவளை பற்றி நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மேரேஜை பற்றி அவள் அடிக்கடி கேட்பா. நான் இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போடாமல் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும். சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண போன்னு சொல்லி போய் லாஸ்ட் அது தப்பாக தான் முடிஞ்சிச்சு. இப்போ அவன் என்னை சரியாக புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டா. சொல்லப்போனா அவளுக்கு என் கூட சேர்ந்து வரணும்னு ஆசை இருக்குது சார். ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை எதிரி மாதிரி பார்க்குறாங்க. அதனால அவளாலையும் ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. உடனே இங்கே வக்கீல் சொல்கிறாரு, சரிங்க சார், ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். அவங்க இப்போது எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியுங்களா அப்படின்னு கேட்க, இங்கே விஜய் வந்து எனக்கு அட்ரஸ் தெரியல சார்னு சொல்கிறாங்க. உடனே இதை பாட்டி கேட்டுட்டு தாத்தா போய் சொல்கிறாங்க. தாத்தா உடனே காவேரி கால் பண்ணி எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அட்ரஸை கேட்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு சொன்னவும் இங்கே வக்கீல் நேரம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகவும் யார் சார் வேணும், என்ன விஷயம்னு கேட்கவும், இது மாதிரி விஜய் தான் அமிச்சாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே சாரதா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அவன் எதுக்கு இப்போ உங்களை அமிச்சிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையா, அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் எங்களை டார்ச்சர் பண்ணான். நாங்கள் தான் இப்போ தனியாக வந்துட்டோமே, இது எங்கள் வீடு, இங்கே எதுக்கு உங்களை அனுப்புறான், அவனுக்கு என்ன வேணுமா, இப்போ புதுசாக தானே சைன் பண்ணணுமா என் பொண்ணு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, அவர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான். அது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்ணாக இருந்தாலும் நானும் நீங்கள் பண்ணதான் பண்ணியிருப்பேன், தப்பு தான், நான் இல்லை தான் சொல்ல. ஆனால் இதே இப்போ நீங்கள் அவரும் இவங்களும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அது ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிரித்து அலசுனது தப்பு தான் மேம். இதை நாங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் பொண்ணுகிட்ட கேட்பாங்க, அந்த பையன் கூட சேர்ந்து வளர்றது விருப்பம் இருக்கான்னு. ஏன்னா உங்கள் பொண்ணு மேஜர். அப்படி ஒரு வேளை உங்கள் பொண்ணு சேர்ந்து வளர விருப்பம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. கோர்ட் வரைக்கும் போய் நீங்கள் அசிங்கப்பட்டு தான் வரணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, குமரன் ஒன்று, என்ன சார் என்ன பேசுகிறீங்க, உங்கள் சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், தம்பி இங்கே பாருங்க, கோவப்பட வேண்டியது நேரம் இது இல்லை, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம். உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க விஜய் நல்லவா கெட்டவான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சார் சந்தேகம் இருக்குது, அவன் எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்கான். தம்பி உங்களுன்னு சொல்லாதீங்க தம்பி, விஜய் கூட அந்த பொண்ணு 1 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட கேட்க தான் தம்பி சரி. காவிரியை கூப்பிடுங்களேன் சார். எங்கள் வீட்டு போகலாம் சொல்ல மாட்டா சார், அதான் நாங்கள் சொல்கிறோம்ல. இல்லை தம்பி அப்படின்னு பேசும்போது காவிரி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே காவிரிட்ட வக்கீல் கேட்குறாரு, காவிரி எனக்கு விஜய் பற்றி தெரியும், விஜய் மோசமானவர் இல்லை அப்படின்னு சொல்லவும் சாரதா காவிரி போட்டு அடிக்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ தூரம் நடந்தும் இன்னும் நீ அவன் நம்புறியா, அப்போ நாங்கள் முக்கியம் இல்லையா உனக்கு அப்படின்னு அடிக்க. வக்கீல் ஒன்று, பார்த்தீங்களாமா, இதை தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. நம்மளே பேசி முடிச்சுக்கிட்டோம்னா இது கோர்ட் வரைக்கும் போகாது. கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா உங்கள் பொண்ணு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் நீங்கள் அங்கே அசிங்கப்பட்டு தான் நிற்கணும், விஜயும் காவையும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நான் சொல்கிறத கேளுங்க, முழுசாக கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே அவங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏமா உங்களுக்கு விஜயை பற்றி என்னமா தெரியும், இங்கே பாருங்க, இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயரு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. உங்கள் பொண்ணு மேலே அவர் எந்த அளவுக்கு அன்பாகவும் லவ்வாகவும் வச்சிருந்தாருன்னா அவரோட சொத்துல 50% ஷேரை உங்கள் பொண்ணுக்கு மாற்றிருக்காரு பாருங்க. அதோட உங்கள் பொண்ணை அந்த கம்பெனி எம்டியா மாற்றிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லவும், எப்போ மாற்றினாரு, இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா அவரை நல்லவன் காட்டிக்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்றாரா, அவன் யாரு எவ்வளவு மோசமானவனு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் எங்களை அவன் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க விஜய் தப்பானவர் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி போட்டு பாக்குறீங்க, அதனாலதான் விஜய் தப்பானவனா தெரியாரு. நீங்க அந்த கண்ணாடியை கழட்டிட்டு விஜய் சராசரி மனுஷன், நீங்களும் சராசரி மனுஷன் அப்படின்னு பாருங்க, விஜயை பத்தி உங்களுக்கு புரியும். நீங்க சொன்னீங்களே எப்போ பண்ணாருன்னு சொல்லிட்டு டேட்டை பாருங்கம்மா, அவர் எப்போ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. காவிரியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணியிருக்காருமா, அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ஆனால் அன்னைக்கு மேடம் கையெழுத்து போடணும், இவங்க அவரை தப்பாக புரிஞ்சுட்டு அன்னைக்கு கையெழுத்து போடாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் 2-3 வாட்டி இதை பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனால் அந்த 2 வாட்டியுமே காவிரி மேடம் தான் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க தவிர விஜய் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள் விஜய் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு காட்டவும் காவிரி ஓடி வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே காவிரிக்கு அப்போதான் எல்லாமே புரியுது. அப்போ நாம தான் விஜய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நாம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு காவிரி பயங்கரமா அழுகுறாங்க. கங்கா வந்து ஏன் காவிரி அழுகுற அப்படின்னு கேட்க, இங்க பாருக்கா, அவரு 2-3 வாட்டி எனக்கு இது பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, நான் அவரை என்ன டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டாக்கா, விஜய் என் மேல உண்மையாலுமே அன்பு பாசம் வச்சிருந்திருக்காருக்கா, நானாக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்க காவிரி பயங்கரமா அழுகுறாங்க. உடனே வக்கீல் சொல்றாரு, பாத்தீங்களாமா, காவிரிக்கே புரிஞ்சு போச்சு, அவரு ரொம்ப நல்லவருமா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவர் ஆரம்பத்துல பண்ணது தப்புதாம்மா, இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா அப்பவும் உங்க பொண்ணை அவர் கட்டாயப்படுத்தல,
உங்க பொண்ணுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அதனால 2 பேரும் மியூச்சுவலா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது தப்பு தான். அதுக்காக அவரு மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காரு. ஆனா அதுக்காக நீங்க அவரை முழுமையா ஒரு கெட்டவன் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. நான் உண்மையா சொல்றேன், என் பொண்ணா இருந்தாலும் நான் கோவப்பட்டிருப்பேன் தான். ஆனா இப்படியாப்பட்ட மாப்பிள்ள இப்போ நல்லவரா இருக்கும்போது அவர் ஏத்துக்காம போனீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான்மா. நீங்களே நல்லபடியா முடிவு பண்ணி சொல்லுங்க. உங்க பொண்ணு அவரோட சேர்ந்து வாழ்ற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பா உங்க பொண்ணு இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. அப்ப நீங்க சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் போய் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களாவே இப்ப சேர்த்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்ல பேரா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போறாரு. போன உடனே இங்க காவிரி விஜய் கால் பண்றாங்க. கால் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னை மன்னிச்சிரு காவேரி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல, எனக்கு கூட சேர்ந்து வரணும்னு ஆசை இருக்கு காவேரி, என்னை விட்டு போயிடாத காவேரி அப்படின்னு விஜய் பயங்கரமா அழுகுறாரு. உடனே காவேரி அங்கிருந்து கிளம்பி உடனே வந்துடுறாங்க. வந்ததும் நேரா விஜய் போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் என்னை மன்னிச்சிருக்காவேன்னு சொல்லி 2 பேரும் கட்டுப்பிடிச்சு அழுகுறாங்க. அதை பார்த்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்பா இப்பதான் சந்தோஷமா இருக்கு, ஒரு வழியா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, இதுவே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு வயிறெல்லாம் எரியுது. ஆஹா, என்ன இது, இது 2 ஒண்ணு சேர்ந்துச்சுங்களே, விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி பிரிக்கணுமே அப்படின்னு ராகினி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் அப்ரோச் பண்ணா கண்டிப்பா காவேரி புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட சேருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி ஒரு கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.